வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபேமிலி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு மனிதனோட இன்றியமையாத தேவை உணவு, உடை, இருப்பிடம். இருப்பிடம் வந்து நமக்கு வந்து இப்போ இன்றியமையாத ஒன்று இருப்பிடம். அந்த இருப்பிடத்துக்கு தேவையானது வந்து செங்கல். அந்த செங்கலை வந்து அறுக்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இவங்க இந்த செங்கல் கால்வாயில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்கு வெளியிடுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட அனுபவங்களை தெரிவிங்க. இப்போ இங்கே ஒரு குடும்பம் செங்கல் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் அடுக்கி எரித்து அதை வந்து வீடு கட்டுறதுக்கு தயாரான நிலையில் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த அம்மா செங்கல் இருக்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இந்த அம்மா அந்த கல்லை வச்சுட்டு அப்படி அழகாக ஸ்டைலாக திருப்புவாங்க பாருங்க. அதான் ஸ்டைல். அழகாக திருப்பிட்டு தொழில் எப்போதுமே விதமாக செய்வாங்க. திருப்பிட்டு கையிலேருந்து ஒரு தண்ணி எடுத்து லேசாக அப்படி தெளிச்சிட்டு அந்த சுற்றுற ஸ்டைல் இருக்குது பாருங்கள். ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்க. அழகாக அவங்க கொட்டி எடுக்கிறது ஒன்று பாருங்கள். அப்படி போட்டு இப்படி எடுத்து இப்படி திருப்பி வைப்பாங்க. திருப்பிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அடுத்த கல்லுக்கு அப்படியே கை ரொட்டீனாக போயிடும். ஒரு நாளைக்கு இவங்க வந்து மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு 1000 கல் அறுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லுக்கு உங்களுக்கு எவ்வளோ? ஏமா எங்கள் வீட்டில் சொல்லுங்க பாருங்க. எவ்வளவு? 70 காசா? ஒரு கல்லுக்கு 70 காசு. ஒரு நாளைக்கு எத்தனை கல் நான் இருப்பீங்க? 500 கல் 800 கல். அது உங்கள் குடும்பமாக 2 பேரும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து. ஆனால் உங்களுக்கு ஒரு கல்லுக்கு தான் கணக்கு. ஒரு 700 1000 கல் எடுத்தால் 700. இப்போ அந்த மண் பிணையிறது இந்த விலைக்கெல்லாம் தனியாக இல்லை? இதெல்லாம் சேர்த்து தான், எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்களே மண் பிசைஞ்சு அள்ளி எடுத்துகிட்டு கல் அறுத்து கொடுக்கணும். மொத்தம் கால்வாய்க்கு போகிற வரைக்கும் போய் அடுக்கிற வரைக்குமா? இப்போ ஆனால் இப்போ இந்த அச்சு வைக்கிறதுக்கு மட்டும் காசு கிடையாது. அது மொத்தமாக கல்லில் ஏற்ற வைக்கிறதுக்கு 6 காசு. அது எப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும் அந்த காசு? அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்கள் கல்லுக்கு இவ்வளோது நீங்கள் கழிச்சிக்குவீங்க. சரிங்கண்ணே. ம்.